ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இந்த டப்பாவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சில சீட்ஸ்லாம் வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த முள் பாகக்காய் விதை. இந்த விதையை வந்து இதில் என்ன போட்டிருக்குனாக்கா ஒரு 8 hours வந்து தண்ணியில் நல்லா ஊற வைக்கணும்னு போட்டிருக்கு. இப்போ நம்ம அதை தான் பண்ண போகிறோம். ஒரு 4 விதையை மட்டும் எடுத்து இந்த ஒரு சின்ன மண் கப்பில் வந்து தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம். இது 8 hours ஆனோடனே நாளைக்கு காலையில் பார்க்கலாம். பாருங்கள், 8 மணி நேரம் கழிச்சு இது இப்படி நல்லா ஊறியிருக்கு. இதை வந்து இப்போ நம்ம ஒரு பாக்ஸில் டிஷ்யூ பேப்பர் வச்சு ஏர் டைட்டாக மூடி வச்சுருவோம். இந்த சீட்ஸ் வந்து நல்லபடியாக ஜெர்மினேட் ஆச்சுன்னா இது எங்கேருந்து வாங்கினேன் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். இந்த டொமேட்டோவுக்கு நம்ம வந்து இப்போ மேலேருந்தும் கயிறு கட்டி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து இது மேலே சரிஞ்சிருச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டொமேட்டோ செடி இருக்குல்ல, இந்த தக்காளி செடிக்கும் நம்ம வந்து மேலேருந்து கயிறு கட்டி சப்போர்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு கயர் பண்டில் இருக்குது நம்மக்கிட்ட, இந்த நைலான் கயிறு. இது வந்து உங்களுக்கு ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸில் கிடைக்கும். இந்த மாதிரி இதை வந்து நம்ம இதை தான் வந்து மேலேருந்து கீழே கட்டி விடுறோம். கயிறு இப்போ வந்து மேலேருந்து கட்டியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கிளிப்ஸ் இருக்கும், இந்த டொமேட்டோ கிளிப்பு, இதை வச்சு நம்ம வந்து இதை ஹோல்டு பண்ணலாம். வாங்க. இந்த செடியிலையும் பாருங்கள், நம்மளுக்கு தக்காளிலாம் காய்ச்சிருக்கு. பின்னாடி சைடும் பார்த்திங்கன்னா தக்காளி வருது, இதில் இருக்குது. இப்போ இதையும் நம்ம வந்து மேலே ஒரு கயிறு கட்டி இதை சப்போர்ட் பண்ணியிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங்.